Happy Sabbath. Let's have a short word of prayer before we start. Most gracious Heavenly Father, which art in heaven, Heavenly Father, as we meditate on your word, may your Spirit guide us, Lord, and help us into the truth, and help us that we would be freed from the troubles and the attractions of this world, Lord. We have these few blessings and mercy in the name of Almighty Lord and Savior, Jesus Christ. Amen. Okay, so happy Sabbath, எல்லாருக்கும். இன்னைக்கு எந்த டாப்பிக்கில் பேசலான்ட்டு இருக்கும்போது இன்னைக்கு சூஸ் பண்ண ஒரு டாபிக் நம்ம எல்லாருக்கும் ஆல்வேஸ் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஒரு டாபிக் தான். என்னென்னா இந்த பாவத்திலேருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் சின். ஓகே, ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு தியோலாஜிக்கலாக ரொம்ப நிறைய தியோலாஜிக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, நம்ம பைபிளில் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, கடவுள் வந்துட்டு நம்மளுக்காக சூஸ் பண்ணி வச்சிருக்கிற சில ஸ்டோரிஸ், பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ் மூலமாக நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டோரிஸ்னால் சம்படிஸ் லைஃப், இது வந்துட்டு ஏதோ ஒரு கட்டுக்கதைகள் அப்படி போல் இல்லை, நடந்த சில கதைகள். ஸோ அந்த கதைகள் மூலமாக தான் இன்றைக்கி படிக்கலாம்னுட்டு ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே, ஸோ டாபிக் வந்து முக்கியமாக பாவத்திலேருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் சின்னுட்டு. சரியா? ஸோ இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு ராஜாவுடைய கதைகளில் இருந்து நம்ம பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஸோ யாருன்னா கிங் மானேசா. ஓகே, கிங் மனேசா. ஓகே, அதை எப்படி ஸ்பெல் பண்ணுறோமோ, கிங் மனேசா. இப்போ இவர் யாருன்னுட்டு எந்த புக்கில் இருக்குன்னா, 2 Kings 21st chapter. ஓகே, 2வது ராஜாக்கள் 21வது சாப்டரில் இவருடைய கதை இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தா, இவர் தான் வந்துட்டு மேக்சிமம் இயர்ஸ் யூதா கிங்டமில் ரூல் பண்ணுது. இவருக்கு மேலே யாரும் நம்பர் ஆஃப் இயர்ஸில் யாரும் ரூல் பண்ணல. எவ்வளோ வருஷம் ராஜாவாக இருந்தாருன்னா 55 வருஷம். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ இயர்ஸ் ரூல் பண்ணியிருந்தாருன்னா 55 இயர்ஸ். பார்த்தோன்னா இவரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் கிங்னு பார்த்தாலும், மோசமான ராஜான்னு பார்த்தாலும் இவரு தான். ஓகே, இவருக்கு மேலே இன்னும் ஒருத்தர் பார்க்கணுன்னா மேபி ஆஹாப் ராஜாவை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் இவரும் அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் கிங். ஆனால் இவருடைய அப்பா யாருன்னுட்டு தெரியுமா? இவருடைய அப்பா பார்த்தா கம்ப்ளீட்லி ஆப்போசிட், ஹெசேக்கியா ராஜா. ஹெசேக்கியா பற்றி அவங்களுக்கு யாருன்னுட்டு தெரியணுன்னா உடனே தெரியும் இல்லையா? அவருக்கு கடவுள் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டெத் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடவுள். ஓகே, அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுவார்? ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணிட்ட பிறகு கடவுள் வந்துட்டு அவருடைய ஆயுஸ் வந்துட்டு 15 வருஷம் கூட்டி கொடுப்பார். 15 இயர்ஸ் அவருடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ மானசா இவரை பற்றி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேர்ஸில் இவருக்கு வயசு எவ்வளோ இருந்துச்சு அவர் ராஜாவாகும்போது? 12 இயர்ஸ். அப்போது எந்த டைமில் அவர் பிறந்தார் ஹெசேக்கியாவுக்கு? அவர் எப்போ அந்த 15 இயர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த காலத்தில் தான் மானசா பிறந்தார். ஓகே, ஆனால் அவரை பற்றி பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். மானசா ராஜாவை பற்றி 2வது வசனத்தை படிக்கிறீங்களா? போதும், 2வது வசனம் மட்டும் போதும். ஸோ இவரை பற்றி பார்த்தோன்னா, and he did that which was evil in the sight of the Lord. கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்க, அந்நிய ஜனங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னுட்டு. ஓகே, அது எப்படி அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்துச்சு என்னன்னுட்டு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நம்ம எடுத்துப்போமே. ஹெசேக்கியா காலத்தில் தான் அவருடைய அப்பா காலத்தில் தான் இஸ்ரேல் நாட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அசீரியா ராஜாங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
அவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. ஓகே, அப்படின்னா இஸ்ரேல் ஒரு நாட்டுன்னுட்டு அது போயிடுச்சு. இப்போ வெறும் யூதா நாடு மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ எதுக்கு இஸ்ரேல் நாட்டு கடவுள் பிடிக்க விட்டாங்கன்னா, அவங்க அந்நிய ஜனங்களை போலேயே அவங்களும் இருந்தாங்க. அந்நிய கடவுளெல்லாம் வணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால கடவுள் அந்த ராஜ்யத்தையே பிடிச்சிட்டு போடுறதுக்கு கடவுள் விட்டுட்டாங்க. இப்போ ஹெசேக்கியா என்னெல்லாம் மனசா ராஜா என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பாருங்கள். மனேசா 3வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஹெசேக்கியா வந்துட்டு அந்த காலத்தில் பயங்கர ஒரு ரிஃபார்மேஷன். இப்போ சர்ச்சஸ்லாம் சில சர்ச்லலாம் ரிஃபார்மேஷன் ரிவைவல் மீட்டிங்ஸ் அப்படின்றலாம் வைப்பாங்களே, அந்த டைமில் எல்லாருடைய லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போடுறதுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஹெசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருந்தாருன்னா, பயங்கர ஒரு ரிவைவல். அந்த டைமில் அந்த டெம்பிள் எல்லாம் உளுந்து கிடந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து கெட்டினார். எல்லாம் வர்ஷிப் சர்வீஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். சாங் சர்வீஸ்க்கு கரெக்டான டீமை செட் பண்ணார். எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சார். ஆனால் அவருடைய பையன் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணார்? எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணார். இதில் என்ன பண்ணனா, அங்கே அந்த யூதா நாட்டில் ஒரு சிலைகள் எல்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணார். என்ன சிலைகள்? அந்த 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21st chapter 3rd verse. ஸோ அதில் பார்த்தோன்னா பாலுக்கெல்லாம் சிலைகள் எல்லாம் பண்ணார். அங்கே என்ன பண்ணாருன்னா, தோட்டத்தை கட்டினார். எதுக்கு இந்த தோட்டங்கன்னா, அந்நிய கடவுளுக்கு வணங்குறதுக்காக நிட்டு பண்ணுவார். இது யார் பண்ணார்னா, இதுக்கு முன்னாடி ஆகாப் ராஜா, இஸ்ரேல் நாட்டில் ராஜாவாக இருந்த ஆகாப் போல் இவரும் எல்லாத்தையும் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அந்த 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, he worshipped all the host of heaven. அப்படின்னா சூரியத்தை வணங்குவார், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, அப்போது கடவுள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக அவர் போக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ எங்கே 4வது வசனத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்க. இந்த எருசலேமில் படிக்கிறீங்களா 4வது வசனம்? பாருங்க, அங்கே எருசலேமில் தேவன் வந்துட்டு அவருடைய நாமம் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் சிலை வணக்கம், எல்லா இடத்துலையும் மோசமான விஷயங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, நான் இதெல்லாம் அவர் கெட்டணுன்னா அவருக்கு பீப்புள் சப்போர்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக பீப்புள் சப்போர்ட் இருக்கணும். அதெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் கெட்டணுன்னா என்ன வேணும்? பயங்கர மேன் பவர் வேணும், நிறைய காசு வேணும். ஓகே, நிறைய பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். ஒரு டெம்பிளில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த டெம்பிளுக்கும் ஒரு ப்ரீஸ்ட் கொண்டு வரணும், அதில் ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும். எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அப்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அந்த யூதா நாட்டிலேயே. அப்போது இன்னும் நம்ம கீழெல்லாம் சில வசனங்களை படித்தோன்னா, அங்கே இருந்த ஜனங்களும் என்ன பண்ணாங்க? அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட் பிகேம் வெரி பாப்புலர். பார்க்க போனால் இப்போ நிறையா டெம்பிள்ஸ் அதெல்லாம் கெட்ட ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற பீப்புளுடைய எக்கனாமி கூட என்ன ஆகும்? பில்டப் ஆகும் இல்லையா? இப்போது இந்தியாவில் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து கெட்ட ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்? நிறைய பேர் அது கெட்டுறதுக்கு ஆளுங்க வேணும். அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆகும். ஸோ அப்போது அந்த கம்ப்ளீட் எக்கனாமியே இதில் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இவர் இப்படி பயங்கர ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவும் மாறிட்டார். எந்த லெவலுக்கு அவர் போனார்னு பாருங்கள். 5வது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அந்த 2 கோர்ட்ஸ், பரிசுத்த ஸ்தலமும் அந்த அவுட்டர் கோர்ட், இதில் எல்லாத்திலையும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார்? அந்நிய கடவுளுக்கு அவர் வந்துட்டு ஐடல்ஸ் எல்லாம் அங்கே வந்து கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படியே போக அவருக்கு வந்துட்டு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக ஆகிட்டாருன்னா, 6வது வசனத்தில் போட்டிருக்கு, he made his son pass through the fire. ஓகே, தீயில நடப்பாங்க இல்லையா? இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா, தீயில நடக்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கெல்லாம் என்னடா இது இந்த காலத்தில் அப்படி பண்ணுறாங்கன்னுட்டு இருக்கும்.
ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவாக இருந்தும் எந்த எந்த நாட்டுக்கு ராஜா, ஓகே, யூதா நாட்டுக்கு ராஜா. அங்கே தான் கடவுளே இருந்தாங்க, கடவுளுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. அந்த நாட்டில் வந்துட்டு இவர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவருடைய பிள்ளைங்களெல்லாம் தீல நடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் யூ அப்சர்வ் டைம்ஸ் அப்படின்னா அந்த காலங்களில் இது நல்ல காலம், இது கெட்ட காலம். இப்போவும் இருக்கலையா அந்த பழக்கங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா நிறையா கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸில் என்ன இருக்குது, ஓகே இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இந்த டைமு அந்த டைம்னு சில பேர் பார்க்குறாங்க இன்னும். ஓகே, அண்ட் யூஸ்டு என்சாட்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த சூனியக்காரங்களோட அவர் போயிட்டு ஏதோ ஒரு நல்லது நடக்கணுன்னா என்ன பண்ணணும், இவர் கூட போய் இந்த ஏதோ ஒரு கையில் கெட்டிட்டா இது நல்லது நடக்கும், அது நல்லது நடக்கும். இது எல்லாத்தையும் அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் உடைச்சிருந்து யாரு, அவங்களுடைய அப்பா. ஸோ அப்பா என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் இவர் ரிவர்ஸ் பண்ண இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ கடைசியில் கடவுளுக்கு என்ன ஆச்சு, அவர் மேலே பயங்கர கோபம் அவருக்கு மேலே இருந்துச்சு. ஓகே, ஒரு குவெஸ்டின் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இவர் தான் வந்துட்டு மேக்சிமம் இயர்ஸ் யூதா நாட்டில் இருந்தார். பண்ணுறதெல்லாம் அக்கிரமம். ஆனால் அவருடைய கிங்டம் எவ்வளோ வருஷம் இருந்துச்சு, மேக்சிமம் இயர்ஸ் 55 இயர்ஸ். எதுக்காக இருக்கும் மோஸ்ட்லி கடவுள் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு, டைம் கொடுக்குறாரு நினைக்கிறேன் அவருக்கு, இல்லையா? ஓகே, திருந்துவாருன்னுட்டு டைம் கொடுத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இவர் காலத்தில் தான் நிறையா ப்ராஃபிட்ஸும் இருந்தாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஜெரமியா ப்ராஃபிட் கூட இவர் காலத்தில் தான் இருந்தாங்க. அவரும் ஒரு தீர்க்க தரிசனம் கூட அவர் சொல்லுவார். ஜெரமியா 15:4 படிக்கிறீங்களா? ஓகே, இப்போ இந்த மானசா ராஜா இவர் பண்ண இந்த அக்கிரமத்தினால கடவுள் என்ன சொல்றாரு, எல்லா ஜனங்களும் அதில் இன்வால்வ் ஆயிட்டாங்க. எல்லா ஜனங்களும் இன்வால்வ் ஆகணுனால கடவுள் என்ன சொல்றாரு, நான் இவங்கள எல்லா தேசத்துலேயும் இவங்கள அனுப்பி விட்டுருவேன். அப்படின்னா இந்த ராஜ்யத்தை நான் அழிச்சிருவேன், எருசலேமையே நான் அழிச்சிருவேன்னுட்டு தான் கடவுள் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ மோசமான ராஜா தான் இவர், இந்த ராஜாவா அவர் இருந்தார், மானசா ராஜா. இன்னும் ஹிஸ்டாரிக்கல் அந்த ஜூவிஷ் டாக்குமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார் இல்லையா, அவரை கொன்னவரும் இவரு தான். எப்படி கொன்னார்னா, சும்மா சாதாரணமாக அவர் கொள்ளல போல, பயங்கரமாக. அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டுற இது இருக்கு இல்லையா, அந்த சாவை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியை 2ஆ அறுத்தாராம். அவ்வளோ கோவம் அவருக்கு. ஓகே, அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு மேலே அவ்வளோ அகேன்ஸ்டாக அவர் இருந்தார். ஓகே, இன்னும் அப்படியே படிச்சுட்டு போனால் ஃபுல்லாக அவர் பண்ண எல்லா அக்கிரமங்கள் பற்றி தான் இங்கே எழுதிட்டே வரும். இன்னும் 11வது வசனத்தில் நம்ம போனோன்னா இவருடைய லெவல், இந்த அக்கிரமத்தின் லெவல் எவ்வளோ வரைக்கும் போயிடுச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற வேற தேசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னா ஒரு படி மேலே இவர் போயிட்டார். 11th சாப்டரில் பார்த்தீங்கன்னா, and had done wickedly above all that the Amorites did, which were before him, and hath made Judah also to sin with his idols. ஓகே, அப்போது பக்கத்தில் வேற ஜனங்க இருக்கிறதுக்குன்னா ஒரு படி மேலே. ஓகே, சம்டைம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அப்படியே இருந்து அவங்களுக்கு என்ன ஆயிரும், அது ஒரு ட்ரெடிஷனாக மாறி அதில் ஃபாலோ பண்ணாமல் வேறவங்களுக்குன்னா ஒரு ஸ்டெப்பு அதிகமாக பாவத்தில் அவங்க போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் இவருக்கு ஆச்சு. இவருடைய முடிவு நம்ம பார்த்தோன்னா அப்படியே 18வது வசனத்தில் பார்த்தோன்னா, and he slept with his fathers and was buried in the garden of his own house. இந்த 2 Kings சாப்டரில் நம்ம பார்த்தோன்னா இவருடைய கதை அப்படியே முடிஞ்ச மாதிரி தான்
இருக்கும். ஏதோ அவர் மாறினாரோ இல்லையோ என்னன்னுட்டு எந்த ஒரு ஹிண்ட் கூட இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா பார்க்க போனால் சரியான ஒரு அநியாயம் பண்ணுற ஒருத்தரார் இருக்கிறார். ஓகே, ஸோ இப்போது இன்னைக்குடைய டாபிக் நம்மளுக்கு என்னென்னா, நம்மளும் சம்டைம்ஸ் என்னத்தில் இருக்கிறோம், பாவத்தில் தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பாவத்தை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா நேற்று நம்ம பார்க்குறதுக்கு வேணால் ஒரு லிஸ்ட்டை எடுத்து படிப்போம். அதில் நம்மளுக்கும் ஏதாவது பாவம் நம்மளுக்குள்ளே இருக்கா என்னன்னுட்டு நம்ம பார்க்கலாம். ரோமர் சாப்டரில் ரோமன்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர், கடைசி 29th verseலேருந்து படிப்போமா. இதில் இந்த லிஸ்ட் 29, 30, 31 ஓகே, ஒரு 3 லிஸ்ட் இருக்கும். இது படிக்கும்போது இது நம்மளுக்குள்ளேயும் இதை மாதிரி ஏதாவது பாவங்க இருக்கா என்னன்னுட்டு நம்ம யோசித்து பார்க்குவோம். 29வது வசனத்திலேருந்து ஓகே போதும். இப்படி நம்மளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா, நான் வெறும் இதில் சிலது மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஆஃப் என்வி அப்படின்னா ஒருத்தரை பார்த்தா அப்படியே பொறாமை. ஓகே, ஃபுல் ஆஃப் என்வி. அப்புறம் டிபேட் அப்படின்னா சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான், டிபேட் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன்று சொன்னால் அதுக்கு இன்னொரு ஆப்போசிட். அப்படின்னா உள்ளே வந்து டிசீட் வந்து ஏமாத்துறது. ஓகே, பிளான் பண்ணி அப்படியே ஏமாத்துறது. இன்னும் தேர்ட் இதில் பார்த்தோன்னா ப்ரௌட். ஓகே, பயங்கர பெருமை. ஓகே, எனக்கு மேலே யாரும் இல்லைன்னுட்டு பெருமை. போஸ்டர்ஸ், எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. நான் அது பண்ணிடுவேன், இது நான் சூப்பராக பண்ணிடுவேன். ஓகே, நம்மளை பற்றியே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் இன்வென்டர்ஸ் ஆஃப் ஈவில் திங்ஸ், பொல்லாத விஷயங்களை இன்வென்ட் பண்ணுறது. ஓகே, அப்புறம் டிஸ்ஒபீடியன்ட் டு பேரண்ட்ஸ். ஓகே, இந்த காலத்தில் பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ், டிஸ்ஒபீடியன்ட் டு பேரண்ட்ஸ். அப்புறம் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். பைபிளில் படித்து நம்மளுக்கு என்ன வரணும், ஞானத்தில் நம்ம வளரணும். ஆனால் இங்கே எப்படி இருப்போம், எதுவுமே புரிஞ்சிக்க ரெடியாக இருக்க மாட்டோம். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்புறம் வித்தவுட் நேச்சுரல் அஃபெக்ஷன். அப்படின்னா நேச்சுரல் அஃபெக்ஷன் ஒரு நேச்சுரலாக லவ்விங் அந்த கேரக்டர் வராது, ஒரு ஆர்டிஃபிஷியல். ஒருத்தரை பார்த்து சிரிக்குவோம், ஆனால் உள்ள எந்த ஒரு அஃபெக்ஷன் கூட நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதை மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கா என்னன்னுட்டு தான் பார்க்குறோம். ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம்னுட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் ஆர் தப்பான நோக்கம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா கடவுள் என்ன பண்ணுவார்? இப்படி மானசா ராஜா வந்துட்டு எல்லா விதமான அக்கிரமங்களில் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. கடவுள் அப்படியே சும்மா விட்டாரா? அவருக்கு 55 இயர்ஸ் கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுத்துருந்தாருன்னா சும்மாவா கொடுத்த 55 இயர்ஸ் ரூல் பண்ணார். ஓகே, சும்மா வச்சுருந்தாரா? நான் பார்த்தோன்னா இல்லை. கடவுள் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, செகண்ட் கிங்ஸில் அப்படியே எண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 33rd சாப்டரில் பார்த்தோன்னா இல்லை, மானசா ராஜா லைஃப்பில் என்ன கடவுள் அப்படியே விட்டு வைக்கலன்னுட்டு பார்க்கலாம். 10th verse படிப்போமா? 33rd சாப்டரில் 10th verse, செகண்ட் கிரானிக்கல்ஸ்
33rd chapter, 10th verse. 33. And the Lord spake to Manasseh and to his people, but they would not hearken. இப்போ கடவுள் என்ன பண்ணாரு? அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள் என்ன பண்ணாரு? ராஜா கிட்டேயே பேசினாங்க, அவருடைய ஜனங்களுக்கிட்டையும் பேசினாங்க. அவங்க ஆனால் என்ன பண்ணாங்க? கேட்டாங்களா? கேட்கல. ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு சில பாவத்தில் நம்ம இருக்கிறோன்னா, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவம் தான் இல்லையா? அது ராஜா அப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, நான் அப்படி இல்லைப்பா நீட்டு இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பாவங்கள், ஒரு பொய் சொல்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு என்ன, அதுவும் கடவுளுக்கு முன்னாடி பாவம் தான் இல்லையா? நம்ம 10 கற்பனைகளை நம்ம வச்சுருக்கிறோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் மட்டும் ஹை ப்ரையாரிட்டி, லாஸ்ட் கமாண்ட்மெண்ட் மட்டும் லோ ப்ரையாரிட்டியா? இல்லை, எல்லாம் சேம். அப்போது நம்மளுக்குள்ள எந்த ஒரு அக்கிரமங்கள் இருந்தாலும் நம்மளுக்கிட்டையும் கடவுள் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஓகேயா? கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆயுசை கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஆயுசுக்குள்ள கடவுள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நம்மளுக்கிட்ட பேசுவார். ஓகே, ஆனால் நம்மளும் இப்படியே இருக்க போகிறோமா? ஓகே, கடவுள் ஸ்ட்ரைட்டாக வந்து மனச ராஜாவை அடிச்சாரா? இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசினார். அப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது கடவுள் நம்மளுக்கிட்ட பேசுவார். ஓகே, இல்லை சபைக்கு வரும்போது பேசுவார், சாபத் ஸ்கூல் லெசன் படிக்கும்போது பேசுவார். எப்படியாவது வந்துட்டு கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கிட்டையும் பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆனால் இங்கே மனச ராஜா என்ன பண்ணார்? கேட்கல. கடவுள் விட்டாரா? அவ்வளோ ஈஸியாக அவருடைய பிள்ளைங்களை கடவுள் விட்டுற மாட்டார். அப்போ என்ன பண்ணார் கடவுள்? நெக்ஸ்ட் லெவல் போனார். என்ன ஆச்சு நெக்ஸ்ட் லெவல்? 11வது வசனத்தை படிப்போமா? ஓகே, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு அவருடைய கிங்டம். என்ன பண்ணிட்டு இருந்தார்? அங்கே ஒரு டெம்பிளை கட்டினார், இங்கே ஒரு டெம்பிளை கட்டினார், ஒரு ரோட்லேயும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணார். பிள்ளைங்களை வந்துட்டு தீல நடக்க விட்டார், எல்லாத்தையும் பண்ணார். எதுக்கு? அது நல்ல கடவுள், அந்த கடவுளை வணங்குவோம். இந்த கடவுளா? இந்த கடவுளையும் வணங்குவோம் அப்படின்ட்டு எல்லா கடவுளையும் அவர் வணங்கிட்டு இருந்தார். கடவுள் வந்து சொன்னார், இந்த உலகத்துக்கு ராஜா யாரு? நான் தான். ஓகே, நீ அதுபடி நீ நட நீ கேட்டார். கேட்கல. உடனே அசீரியா ராஜா கிட்ட சொன்னார். அவர் வந்துட்டு என்ன பண்ணாங்க? அவர் வந்து மானச ராஜாவை பிடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம இந்த தானியலில் படிக்கலாம், நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்துக்கு கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா நம்மளுடைய தேவன் கையில் தான் இருக்கு. ஓகே, இன்னும் நீங்கள் ஜெக்கரியா புஸ்தகத்தில் படிக்கலாம். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஏஞ்சல்ஸை கூட அனுப்பி விடுறாரு. எதுக்கு? இந்த உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் அவங்க சுற்றிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ யார் வேணா எதுக்கு வேணா கடவுள் யூஸ் பண்ணுவார். இப்போது மானச ராஜா அவர் வந்துட்டு மனம் மாறணும்னுட்டு யாரை அனுப்பி விட்டார்? அந்நிய ராஜா. ஓகே, அந்நிய ராஜா அசீரியா ராஜாவை அனுப்பி விட்டாரு. அவர் வந்துட்டு என்ன போய் எப்படி பிடிச்சாங்க அவரை? மானச ராஜா எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார்? முள்ளு செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார். முள்ளு சும்மாவாக இருந்திருக்கும், குத்திட்டு இருந்திருக்கும். அப்படி பயந்து ஓடினார். சிச்சுவேஷன் பாருங்க, பயங்கர ஒரு பாப்புலர் கிங். ஓகே, பயங்கர பாப்புலர் கிங், எல்லாருக்கும் நல்லா ஒரு வெல்த் கொடுக்குற ஒரு கிங்காகவும் இருந்திருப்பார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஒளிஞ்சி அது மட்டும் இல்லை, அப்புறம் இவர் என்ன பண்ணார்? அந்த அசீரியா ராஜா அவர் அப்போ பாபிலோனில் ராஜாவாக இருந்திருக்கிறாரு. அப்போது அவரை பிடிச்சி கையை கெட்டி, ஓகே, செயினெல்லாம் போட்டு பவுண்டம் வித் ஃபெட்டர்ஸ்னு போட்டிருக்கு, இழுத்து கொண்டு அவங்க எங்கே கொண்டு போனாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. சம்டைம்ஸ் கடவுளுடைய பேச்சுக்கு நம்ம கேட்காம இருக்கும்போது கஷ்டத்துலேருந்து நம்ம எங்கே தான் போயிட்டுருப்போம்? இன்னும் கஷ்டத்தில் தான் போயிட்டே தான் இருப்போம். என்னடா இது மோசமாக தான் போயிட்டே இருக்கு பார்த்தா மேபி காட் இஸ் ட்ரைங் டு
கம்யூனிகேட் வித் அஸ். கடவுள் நம்மளோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரோ என்னமோ. ஓகே, ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு. அப்படியே பெரிய ராஜாவாக இருந்தார், இப்போ ஒரு கைதியா சும்மா கயிறை பிடிச்சி இழுத்துட்டு அவரை போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மதிப்பு கூட அவருக்கு இல்லாமல் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னட்டு. ஓகே, ஸோ இப்போ அவருடைய லைஃப் எப்படி ஆயிருக்கும், ஏதோ தாட்ஸ் இருந்திருக்கும். எசேக்கியா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல, ஓகே, ஏதோ கடவுளை வணங்குறாராம். ஓகே, பக்கத்தில் பாருங்க அவங்கெல்லாம் எப்படி வணங்குறாங்க என்னட்டு. மண்டை எல்லாம் அவருக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவருக்கு தனியாக உட்காந்துட்டு யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அவருக்கு. அங்கே இழுத்துட்டு போயிட்டாங்க, சிறையில் போட்டிருப்பாங்க. சிறையில் அவருக்கு என்ன, எல்லாரும் வந்து சர்வா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இல்லை, கைதியாக ஒரு இருட்டு இடத்துல அவர் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் அவர் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா இப்படி வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர் நல்லா தான் இருந்தார். ஓகே, அவருடைய காலத்தில் இப்படி அப்பா கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த இஸ்ரேல் நாட்டே போயிடுச்சுப்பா, இந்த வேற கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் போயிடுச்சுப்பா நிட்டு ஒன்றா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கடவுளுடைய தரிசனம் கூட, கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் கூட அவர்கிட்ட ஏதாவது பேசின அப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும். நம்மளுக்கும் சம்டைம் சர்ச்சில் சிலதெல்லாம் கேட்க மாட்டோம், ஓகே, உள்ளே போவாது. ஆனால் அது நம்மளுக்கு பிரெயின் கடவுள் கொடுத்துருக்குறாரு, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ தேவையோ அது எல்லாத்தையும் வெளியே வரும். மானசா ராஜாக்கும் அது வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். 13வது வசனத்தை பார்க்குறீங்களா? ஓகே, இங்கே தான் அவருடைய லைஃபுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வருது. கஷ்டம் இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை தேடுறாரு. தேடிட்டு சும்மா தேடல, he humbled himself. ஓகே, இவரு தான் கடவுள், இவரு தான் உண்மையான தேவன் நெட்டு அவரை ஹம்பிள் பண்ணி humbled himself greatlyன்னு போட்டிருக்கு. just not normally, he humbled himself greatly before the God of his fathers. ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு லிஸ்ட் படித்தோமே, சின்ன பாவமோ பெரிய பாவமோ. ஓகே, நம்மளுக்குள்ள இருக்கிற பாவம் நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு கடவுள் சொல்லும்போது அதை கேட்கணும் என்னட்டு. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஒரு ரிப்பென்டன்ஸ் ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்குன்னா, அகெயின் அந்த புக் ஆஃப் ரோமன்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நிறைய பேர் நம்ம ஒரு கிறிஸ்டனாக இருக்கணும்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? ஓகே, பேப்டிசம் எடுத்துட்டியா நீ நம்ம கேட்குறோம் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரெடிஷனாக மாறிடுச்சு. என்னாச்சு, ஒரு 12 இயர்ஸ் ஆச்சா, ஒரு 15 இயர்ஸ் ஆச்சா, நீங்கள் என்ன பண்ணணும், பேப்டைஸ் எடுக்கணும். ஓகே, ஆனால் பேப்டிசம் அதுக்காக இல்லவே இல்லை. நான் ஒரு கிறிஸ்டன்ட்டு நான் உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக அது பேப்டிசம் இல்லவே இல்லை, அது ஒரு ட்ரெடிஷனாக மாற்றியாச்சு. ஓகே, ஆனால் பேப்டிசம் எதை குறிக்கும்னா மனமாற்றம். அப்போ எப்போ பேப்டிசம் எடுக்க நம்ம ரெடி பண்ணணும்னா, ஒருத்தர் யாருக்கும் நம்ம பேப்டிசம் எடுங்கன்னுட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டே நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா, பைபிள் அவங்க கையில் கொடுக்கணும், பைபிளுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிற தப்பை எடுத்து காமிக்கணும். நீ இதை அநியாயம் பண்ணுறப்பா, பைபிளில் சொல்லுது அநியாயம் நீ பண்ணாத, இதை தான் நம்ம எடுத்து காமிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எடுத்து காமிக்கணும். இந்த உன்னுடைய பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். நீ இப்போ பண்ணுறிய அக்கிரமங்க, அந்த அக்கிரமத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். நீ அவரை பாரு, மாறு, உன்னுடைய தப்பு குணங்கள்லேருந்து நீ மாறு, இதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிள்ளைங்க அப்படியே சொசைட்டியில் வளர்ந்துட்டு வருவாங்க. சொசைட்டியில் இருக்கிற நல்ல விஷயங்க, என்னெல்லாம் நல்ல விஷயம், கண்ணுக்கு எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ அது பின்னாடி தான் அவங்க போவாங்க. இது நேச்சுரல், இட் இஸ் நேச்சுரல். ஏன்னா நம்மளுடைய கண் அப்படி தான் இருக்குது, எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை தான் பார்த்து அட்ராக்டிவாக போகணுன்னுட்டு தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்.
ஓகே, ஆனால் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறது தான் நம்ம இருக்கணும். பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களையும் இப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு நம்ம எடுத்து காமிக்க வேண்டியது எது சரி எது தப்பு. நல்ல வயசானவங்க இருப்பாங்க, ஆனால் சடனாக அவங்களுடைய மொபைலை எடுத்து பாருங்க, மொபைலில் சரியாக இருக்காது. ஓகே, நான் சில பேர் மொபைலில் பார்த்துருக்குறேன். ஓகே, தெரியாமல் மாட்டிட்டாங்க என்கிட்டயே. அவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது எது எது தப்பு எது சரின்னுட்டு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னுட்டு இல்லை. ஓகே, பார்த்துட்டோம் மாட்டிட்டாங்க இவங்கெல்லாம் ஒருத்தவங்களான்னுட்டு திட்டுறதுக்காக இல்லை. எல்லா மனுஷங்க ஓகே, எல்லாரும் பாவத்தில் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து திட்டக்கூடாது. அவங்களுக்கு எது நல்லது, இப்படி பண்ணிங்கன்னா மானச ராஜாவை போல் நீங்கள் போய் மாட்டுவீங்கன்னுட்டு நம்ம எடுத்து அவங்களுக்கு காமிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அவங்கள வெறுக்கிறது இல்லவே இல்லை, நல்லதை காமிக்கணும், ஏசு கிறிஸ்துவை காமிக்கணும். ஏசு கிறிஸ்து, நீ இப்படி பாவம் செஞ்சிட்டியே, பரவாயில்ல, உனக்காக உயிர் கொடுத்துருக்குறாங்கன்னுட்டு ஏசு கிறிஸ்துவை நம்ம காமிக்கணும்னுட்டு. அப்போ ஏசு கிறிஸ்துவை கண்டிப்பாக பரிசுத்த ஆவி அவங்களுடைய உள்ளத்தில் கடவுள் அவங்களுடைய உள்ளத்தில் கடவுள் போவாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய உள்ளத்தை மாற்ற இருப்பாங்க. அப்போ மாற்ற இருக்கும்போது தான் அவங்களே தான் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் இந்த கடவுள் என்னுடைய கடவுள், அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைன்னுட்டு அவங்க எப்போ மாறுவாங்களோ அப்போ தான் அவங்க பேப்டிசம்க்கு ரெடி. ஓகே, மனம் மாறாமல் நீங்கள் அவங்கள பேப்டைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறது ஒரு பெரிய 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 துரோகம். மனம் மாறாமல் அவங்கள பேப்டிசம் எடுக்கும்போது எதுக்கு, ஃபார்மாலிட்டியில் வந்துட்டாங்க, சர்ச்சில் ஒரு பொசிஷன் கிடச்சிரும், அவங்களும் ஒரு எல்டர் ஆகலாம், அவங்களும் ஒரு டீக்கன் ஆகலாம்னுட்டு ஒரு பொசிஷன் அவங்க கையில் வந்த உடனே அவங்களுக்கும் பெருமை வர ஸ்டார்ட் ஆயிரும், நான் பண்ணுறதெல்லாம் சரின்னுட்டு ஆயிரும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய டிஸானர் அதுதான். ஸோ உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நெவர் ஃபோர்ஸ் தெம் டு பேப்டிசம். இன்ஃபேக்ட் அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேப்டிசம் எடுக்க விடாதீங்க. ஓகேயா, அது பெட்டர். ஓகே, ஆனால் தப்பை காமிங்க, பைபிள் எடுத்து சொல்லுங்க, அதில் மட்டும் எந்த குறை கூட வச்சிடாதீங்க. டெய்லி சொல்கிறீங்களா, டெய்லி சொல்லுங்கன்னுட்டு தான். ஸோ அவங்க ஃபைனலாக கடவுளை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க பேப்டிசம் பண்ண வரும்போது அந்த பேப்டிசம் உடைய ஒரிஜினல் தாட் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் 6th சாப்டர், ரோமன்ஸ் 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேப்டிசம் எடுக்க போகிறாங்களோ இந்த சாப்டர் அவங்க புரிஞ்சிட்டு தான் எடுத்தாங்கன்னா இட் வில் பி மோர் பவர்ஃபுல். ஓகே, அவங்களுடைய பேப்டிசம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த 6th சாப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அதில் என்ன சொல்லுதுன்னா, வாட் ஷெல் வி சே தென், ஷெல் வி கண்டினியூ இன் சின் தட் கிரேஸ் மே அபவுண்ட். ஓகே, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன காமிக்கணும், ஏசு கிறிஸ்துவுடைய கிருபை. ஓகே, ஏன்னா பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன கேரண்டி, மரணம் கேரண்டி. ஃபார் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அவங்களுக்கு மரணம் கேரண்டி. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு கிஃப்ட் கிடைக்குது. என்ன கிஃப்ட், நித்திய வாழ்க்கையுடைய கிஃப்ட். ஓகே, அந்த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் எவர்லாஸ்டிங் லைஃப். அதுதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லுது. அப்போது இன்னும் நம்ம அந்த பாவத்திலேருந்து நம்மளுக்கு எப்படி வெளியே வரோம், கடவுளுடைய கிருபைனால தான். ஓகே, ஏன்னா அவர் நம்மளுக்காக மரித்தார், அதனால நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த கிருபைனால இந்த 1வது வசனத்தில் என்ன சொல்லுது, ஓகே எனக்கு தான் கிருபை கிடைக்குதே, இனிமேல் பாவத்திலே இருக்கலாமே நெட்டு. ஒரு நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்குது, கிருபைனால நான் பரலோகத்துக்கே போயிடுவேன்ப்பா நெட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, பாவத்திலே நான் கண்டினியூ பண்ணலாமா நெட்டு ஒரு பெரிய கேள்வி கேட்குது. 2வது வசனத்தில் பாருங்க, ஓகே இங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பாருங்க, நான் பாவத்திலே இருக்கலாமா நெட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, காட் ஃபார்பிட். நோ நோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஓகே, அது தமிழில் அந்த வார்த்தை வரலன்னு நினைக்கிறேன், காட் ஃபார்பிட் நெட்டு. நோ நோ நோ, அப்படி யோசிக்க கூட செய்யாதீங்க,
நிட்டு. அப்போது ஒரு பாவத்தில் நம்ம இருக்கிறோமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அப்படியே அதிலே இருக்கலாமா? நோ, நெவர். ஓகே, how shall we that are dead to sin live any longer? இங்கே ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டை இங்கே கொண்டு வராங்க. இந்த ஒரு கான்செப்ட், என்ன கான்செப்ட்? we are dead to sin. எப்படி பாவத்துக்கு நம்மளால சாவ முடியும்? we are dead to sin. இங்கே யாராவது நம்ம இருக்கிறோமோ, பாவத்துக்கு நான் கம்ப்ளீட்டாக இறந்துட்டேன், we are dead to sin, யாராவது இருக்கிறோமா? ஓகே, ஆனால் பால் அந்த கான்செப்டை தான் கொண்டு வராங்க. நம்ம இனிமேல நம்ம என்னவா? பாவத்துக்கு மறித்திட்டோம்னுட்டு. ஓகே, நம்மலாம் இங்கே அட்வென்டிஸ்ட். ஓகே, அட்வென்டிஸ்டுக்கு மரணத்தை பற்றி நல்லா தெரியுமா? வேற சபைக்குன்னா நம்மளுக்கு நல்லா மரணத்தை பற்றி தெரியும் இல்லையா? மறித்த பிறகு நம்ம என்ன ஆகும்? ஓகே, அப்படியே மண்ணுக்கு மண்ணா போயிடும், எந்த தாட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காதுன்னு டீட்டெயில்டாக சொல்கிறவங்க யாரு? அட்வென்டிஸ்ட். ஓகே, அப்போது இங்கே இந்த 2வது வசனத்தில் என்ன சொல்கிறது? we are dead to sin. பாவத்துக்கு நம்ம மறித்து இருக்கிறோம். அப்போது இந்த மரணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளுக்கு தான் பர்ஃபெக்டாக தெரியணும் இல்லையா? ஓகே, ஸோ ஒரே ஒரு வசனம் மரணத்தை பற்றி பார்ப்போம். எக்லிசியாஸ்டிஸ் 9:5 and 6. எக்லிசியாஸ்டிஸ் 9:5 and 6. ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கு? யாருக்கு திருப்பி 5th verse போறீங்களா? ஓகே, the living know that they shall die, but the dead know not anything. ஓகே, மரித்தவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லாரும் போய் அழுவாங்க, அவங்களுக்காக அவங்கள பற்றி ப்ரேஸ் பண்ணுவாங்க. இவங்க அது பண்ணாங்க, எனக்கு நல்லது பண்ணாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க காது கேட்குமா? கேட்காது. தே நோ நாட் நத்திங். இதே கான்செப்டை டெட் டு சின் எடுத்துட்டு போங்க. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இன்னும் அதை பற்றி இன்னும் யோசிப்போம். neither have they any more a reward இதில் போட்டிருக்கு. அப்படின்னா இனிமே அந்த மரித்து இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ரிவார்டு கூட அவங்களுக்கு இல்லை. யார் அவங்கள ப்ரேஸ் பண்ணாலும், அவங்களுடைய மரணத்தில் யாரோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு செயினை வந்து போட்டாலும் எந்த பெனிஃபிட்டுக்கும் அவங்களுக்கு இல்லை. இனிமே அவங்கள பற்றி எனக்கு காலையில் வந்தால் இவங்க சமைச்சு தருவாங்க நீட்டு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. அவங்கள பற்றி ஒரு மெமரி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும், அவங்க எந்த பெனிஃபிட்டுக்கும் இல்லை. அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆல்சோ தேர் லவ். ஓகே, அவங்க எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நம்மளுக்கு மறித்து இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அண்ட் தேர் ஹேட்ரட். யாராவது இறந்துட்டாங்க, அவங்க எனக்கு மேலே ரொம்ப கோபத்தோடு இருந்தாங்கன்னா இனிமே அவங்க கோபப்பட முடியுமா? ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. அண்ட் தேர் envy is now perished. ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் திருப்பி ரோமன்ஸ் 6:2 வாங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலேருந்து விடுதலை நிட்டு சொன்னேன் இல்லையா. 7வது வசனத்தை வாங்க. 7வது வசனம். ஓகே, இங்கே தான் ஃப்ரீடம். கிளீனாக வசனமே இருக்கா? என்ன நிட்டு இருக்கு? He that is freed from sin, he that is dead is freed from sin. ஓகே, மரித்து இருக்கிறவங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலையா? இனிமே அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பாவம் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கூட இறந்துட்டோம்னா நம்மளுக்கு பாவத்திலேருந்து ஃப்ரீடம். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீடம் வேணும்? இறந்துட்டோம்னா இனிமே நம்மளுக்கு பாவமே செய்ய முடியாதுப்பா நேற்று ஒரு பெரிய ஃப்ரீடம் இல்லையா? ஆனால் இது அதை பற்றியா சொல்லுது? கண்டிப்பாக இல்லை இல்லையா? இது
அதை பற்றி இல்லை. ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ மரித்து இருக்கிறோமோ அப்போ தான் பாவத்திலேருந்து ஃப்ரீடம். ஓகே, ஸோ இது என்ன எதை பற்றி சொல்லுது நிட்டு நம்ம பார்க்குவோம். 4வது வசனத்துக்கு வருவோமா? சாரி, 3வது வசனத்துலேருந்தே படிப்போம். ஓகே, பேப்டிசம் கான்செப்ட் இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு சொல்லுது. என்னென்னா, பேப்டிசம்குள்ளே போகும்போது இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தண்ணிக்குள்ளே போகும்போது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வி ஆர் கெட்டிங் பரீட். அப்போது ஆக்சுவலி இங்கே நம்ம இங்கே தான் வச்சு பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்னென்னு பார்த்துட்ருக்குறோம்? ஒரு டெத்து செர்மனியை பார்த்துட்ருக்குறோம் பேப்டிசமில். ஓகே, அது நம்ம ஒரு பயங்கர ஒரு பெரிய இதில் நம்ம கொண்டு வரோம் இல்லையா? கண்டிப்பாக அது இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் அதில் என்ன இருக்குது? ஒரு பரியல் செர்மனி. பரியல் செர்மனி தான் சென்டர் ஆஃப் சர்ச்சில் நடந்துட்டுருக்கு. யாருடைய பரியல் செர்மனினா 6வது வசனத்தில் பாருங்க. பழைய மனுஷன், நம்மளுடைய பழைய மனுஷன், அவர் ஓல்ட் மேன். knowing this that our old man is crucified with him. அப்படின்னா என்ன? நான் இங்கே தண்ணியில் நான் பேப்டிசம் எடுக்க போகிறேன். நான் பாவத்தில் இருந்தேன். என்னுடைய பாவத்தை சுற்றி யார் காமிச்சாங்க? பைபிளில் யார் எனக்கு காமிச்சாங்களோ, ஏசு கிறிஸ்துவை யார் காமிச்சாங்களோ அவங்கக்கிட்ட அதனால நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஐயோ, நான் இப்படி எல்லாம் பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டு இருந்தேன், நான் ஒரு பழைய மனிதனாக இருந்தேன். அந்த பழைய மனிதன் இப்போ என்ன ஆக போகிறாங்க? தண்ணியில் முங்குமது இஸ் கெட்டிங் பரீட். ஓகே, இப்போ தண்ணியிலே நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம்? ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருந்தோன்னா ஒரிஜினல் டெத் வந்துடும் இல்லையா? ஸோ ஆனால் தண்ணியில் இருக்கிற அந்த மூமெண்ட்டில் நம்ம என்ன ஆகிறோம்? வி ஆர் கெட்டிங் பரீட். ஓகே, அப்போ அந்த எக்லிசியாஸ்டிஸ் 9:5க்கு திருப்பி போவோமா? எக்லிசியாஸ்டிஸ் 9:5. தண்ணியில் இருக்கிறோம். ஓகே, பேப்டிசம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கிறோம். முங்கிட்டு இருக்கும்போது வி ஆர் டெட். அங்கே நம்மளுடைய பரியல் செர்மனி இருக்குது, அந்த காஃபின் பாக்ஸில் இருக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது த டெட் நோ நத்திங். அப்படின்னா என்னுடைய பழைய வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா? அந்த பழைய வாழ்க்கை எனக்கு என்ன இருக்கணும்? இனிமே அது செத்தது. ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம அந்த பேப்டிசம் எடுக்கிற டைம், ஓகே, ஆர் நம்ம ஏசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஏசு கிறிஸ்து ஆர் என்னுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குவேன் இல்லையா? எப்பெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேனோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ மாறணும். எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் ஒரு குடிகாரனாக இருக்கிறேன். ஓகே, குடிகாரன் தனியாக போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். அப்போது நான் அந்த பரியலில் நான் இருக்கும்போது, அந்த பேப்டிசமில் இருக்கும்போது எனக்கு என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டெட். அவங்க என்கிட்ட அன்பாக பேசினாலும் ஐ ஆம் டெட். ஓகே, என்கிட்ட கோபத்தோடு பேசினாலும் ஐ ஆம் டெட். அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அவங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இல்லை இல்லையா? தி டெட் நோ நத்திங். அவங்கள பற்றி ஒரு ஞாபகம் கூட எனக்கு இல்லை. சரி, ஓகே, அப்படி ஒரு குடிப்பழக்கம் இல்லை. ஆனால் மொபைலில் தேவையில்லாது பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குதா? ஓகே, அப்போ நான் பரியலில் நான் போகும்போது என்னென்னு பண்ணணும்? ஐ ஆம் டெட். அதுக்கு எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஓகே, அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ், ஓகே, அது போச்சு. அது என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை. அதில் நல்லா வந்தாலும் எனக்கு நல்லதில்லை, அதில் திட்டினாலும் எனக்கு நல்லதில்லை. அந்த ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அந்த சேஞ்சு தான் பேப்டிசம். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க இல்லையா? நீங்கள் தண்ணியில் முங்குறீங்களோ இல்லையோ, ஓகே, அது வெறும் ஒரு என்னது கஷ்டம். ஆனால் உங்களுடைய மனசில் அந்த டெத் வந்திருக்கா? இனிமே நான் அவங்களோட பழக மாட்டேன், இனிமே எனக்கு அந்த வார்த்தை என் வாயில் வராது, இனிமே அந்த ஒரு கேரக்டர் எனக்குள்ள வராது, இனிமே அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இனிமே எதெல்லாம் எனக்கு அந்த பாவத்தில் இழுக்குதோ அதெல்லாம் மறுத்து போச்சு. அதெல்லாம் அந்த ஆள், அந்த பழைய மனிதன்,
அந்த ஒரு தாட்டில் வந்தோன்னா தான் ஃப்ரீடம் ஃப்ரம் சின். திருப்பி போவோமா? ரோமன் 6:6, ரோமன் 6:7. ஏழாவது வசனத்தையும் படிங்க. ஓகே, இப்படி மரித்தோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை பாவத்திலிருந்து. நம்ம வந்துட்டு பேப்டிசம் எடுக்கிறோம், பைபிள் ஸ்டடீஸ் எடுக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், அதில் இது பாவம் நீட்டு சொல்லிட்ட பிறகும் சரி காட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு மன்னிப்பை கேட்டு அதே வாழ்க்கைக்குள்ளே நடந்துட்டு போனோன்னா, அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துட்டு போனோன்னா, அதே என்டர்டெயின்மெண்ட்டில் நடந்துட்டு போனோன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னே. ஓகே, டயபெட்டிஸ் எது மாதிரி ஒரு டிசீஸ்? இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகே, அது வந்துட்டு ஒரு பாக்டீரியா அதனால இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை உடைய ஒரு ப்ராக்டிஸ்னால. அப்படின்னா என்ன? சாப்பாடு, ஓகே, நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கலாம். அப்புறம் எக்ஸசைஸே பண்ண மாட்டோன்ட்டு ஒரு இருக்கலாம். ஓகே, ஆர் இது இன்ஃபேக்ட் டயபெட்டிஸ் சொல்லும்போது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருந்தாலும் இட் கம்ஸ் ஃப்ரம் ஜீன்ஸ் ஆல்சோ. அப்படியும் வரும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைலை வச்சு மாற்றலாம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் இன்ஃபேக்ட் கேன்சர் கூட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அது வந்துட்டு சும்மா ஆட்டோமேட்டிக்காக வர்றதில்லை, இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்போது எனக்கு ஒரு கேன்சர்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நான் கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதே ப்ராக்டிஸில் போனால் எனக்கு கேன்சர்லேருந்து குணமாகுமா? இல்லை டயபெட்டிஸ்லேருந்து எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குமா? ஓகே, மாத்திரையை போடணும், இந்த பக்கம் சுகரையும் சாப்பிட்டுக்கணும், எனக்கு ஃபைனல் ஒரு டெலிவரி கிடைக்குமா? கிடைக்காது. இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும்? மாற்றணும். சரியா? பயங்கரமாக தலைவலிக்குது. ஓகே, எதனால தலைவலிக்குது? 2-3 டேஸாக தூங்கவே இல்லை. அப்போது இன்னும் மாத்திரையை எடுத்துகிட்டு இன்னும் தூங்காமல் இருந்தால் தலைவலி போயிடுமா? நம்ம என்ன பண்ணணும்? தூக்கத்துக்கு டைமை கொடுக்கணும், மாறணும் இல்லையா? அப்போ லைஃப் ஸ்டைலில் மாற்றணும். அப்போ நம்ம வந்துட்டு பாவத்தில் இருக்கிறோன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். அதே பழக்கம், அதே ஹேபிட்ஸ், இப்படி தான் நான் காலையில் எழும்புவேன், இப்படி தான் நான் தூங்குவேன், இப்படி தான் நான் பண்ணுவேன் நீட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. பேருக்கு தான் நீங்கள் மன்னிப்பு கேட்குவீங்க, மாற மாட்டோம். அப்போது திருப்பி அந்த ரோமன் 6:7 படி he that is dead is freed from sin. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீடம் தான் கடவுள் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிறோமா நீட்டு பார்க்கலாம். 8th verse படிக்கிறீங்களா? ஓகே, இப்போ தான் சொன்னேன் இல்லையா, தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருங்கன்னுட்டு. தண்ணியில் இருந்தோம் இல்லையா பேப்டிசமில்? ஓகே, அதுலேருந்து வெளியே வரும்போது நம்ம எப்போ ப்ராப்பராக மறித்தோன்னா அப்போ தான் ரிசரக்ஷன். நீங்கள் மறிக்காமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசரக்ஷன் இல்லை இல்லையா? ரிசரக்ஷன் யாருக்கு? மறித்தவங்களுக்கு தான். நீங்கள் தான் மறிக்கவே இல்லை, உங்களுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் மறிக்கவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் லைஃப்பில் எப்படி எழும்புவாங்க? பரிசுத்த ஆவி எப்படி உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க? பழைய வாழ்க்கையை விட்டாதான் புதிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அப்படியே மறித்திருந்தாரா? இயேசு கிறிஸ்து 3 நாள் ஆயிட்டு பேர் உயிர் தெழுந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள தண்ணிக்குள்ள நம்ம மறித்தோம்னா அவரோட நம்மளும் என்ன ஆக போறோம்? எழும்ப போறோம். அப்போ இனிமே என்னுடைய வாழ்க்கை எந்த வாழ்க்கை? 10வது வசனத்தை படிங்க. மாறித்திட்டோம். நம்மளுடைய பழைய வாழ்க்கை இனிமே உயிரோட இருக்கிறது எந்த வாழ்க்கை? இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற வாழ்க்கை. அப்போ இப்போ நம்ம திருப்பி மானச ராஜாக்கு நம்ம போவோம். 2 Chronicles 33rd chapter. ஐ திங்க் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றணும். ஓகே,
லைஃப் ஸ்டைலில் மாற்றாம நம்மளுடைய வாழ்க்கை பாவத்திலேருந்து சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதனால தான் நம்ம மறிக்காமல் இருக்கிறதுனால தான் அதே பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். நேற்று 2 Chronicles 33rd chapter திருப்பி வருவோமா? ஓகே, 33rd chapter 13வது வசனத்தை ஆல்ரெடி படிச்சிட்டோம். இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் எல்லா சிலைகளெல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. தேவனுடைய ஆலயத்திலே அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சிலைகளை கொண்டு உள்ள வந்து வச்சுட்டாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஓகே, அதனால அவர் ஃபேமஸ் ஆனாரா? கண்டிப்பா ஃபேமஸ் ஆனாரு. ஆனா இப்போ என்ன பண்றாரு? 14வது வசனத்துக்கு வாங்க. ஓகே, இப்போ அவர் வந்துட்டு கம்ப்ளீட் அவருடைய லைஃப் ஸ்டைலில் மாறிட்டார். இதை வரைக்கும் காலையில் எழும்பினவுடனே ஏதோ ஒரு சிலையை போய் வணங்கிட்டு இருந்திருப்பார். இப்போ அந்த எல்லா சிலைகளையும் அவர் ஒடிக்க சொல்லிட்டார், எல்லாத்தையும் ஒடிச்சிட்டாரு. ஓகே, எடுத்துட்டு தேவனுடைய ஆலயத்தை அவர் கெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார். 15வது வசனத்தை பாருங்க. அவர் ராஜாவாக இருந்ததுனால அவர் கெட்டின எல்லா சிலைகளையும் அவர் போய் எடுத்து உடைச்சிட்டாரு. அவர் தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஆல்டர், அங்கே எங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஆல்டரை அதை ரிப்பேர் பண்ணார். 16 வசனத்தை பாருங்க. 16வது வசனம். ஓகே, ஸோ அவர் கம்ப்ளீட் ரிஃபார்மேஷன் அவர் கொண்டு வந்தார். இதனால அவர் இப்போ அவருக்கு எல்லா பீப்புள் அவரை ப்ரேஸ் பண்ணிப்பாருங்கன்னா கம்ப்ளீட் எல்லாரும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றலை. ஃபேமஸோ நாட் ஃபேமஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணாது, எது சரியோ அதை ஃபாலோ பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ணார். 17வது வசனத்தையும் பாருங்க. ஜனங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பழக்கங்க அவங்க மாற்றலை. ஓகே, ராஜா இப்படி மாறிட்டாரு, ஆனால் சரி நம்ம இன்னும் மலை மேலே தான் போய் நம்ம பலிகள் செலுத்துவோம். அவங்களுடைய பழக்கங்க அவங்க அப்படியே வச்சாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம அந்த கடவுளுக்கு இது பலியை செலுத்த மாட்டோம், நம்ம கடவுளுக்கு பலியை செலுத்திடுவோம். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அப்ரோச்சஸை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் மானச ராஜா என்ன பண்ணிட்டாரு? கம்ப்ளீட்டாக அவருடைய லைஃப்பை அவர் மாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணார். அவருடைய ப்ரேயர் கூட பைபிளில் வேறு ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக் நம்மளுக்கிட்ட இல்லை, அது பைபிளில் ரெக்கார்ட் ஆகல. 18வது வசனத்தில் கொடுத்துருப்பாருங்க. ஆமாம், ஸோ அவருடைய ப்ரேயரே வந்துட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருந்துச்சு, அந்த காலத்தில் ஒரு செப்பரேட்டாக எழுதி அது ஒரு டெஸ்ட்மனியாக வேறவங்களுக்கு இருந்துச்சு. அவர் எப்படி மனம் மாறிட்டார் பாருங்கப்பான்னுட்டு ஒரு டெஸ்ட்மனியாக அவருடைய லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் கடவுளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தார், இப்போ கடவுளுக்கு அவர் ஒரு பக்திமானாக அவர் மாறிட்டார். அவர் பண்ண ப்ரேயர் கூட எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 19வது வசனத்தையும் பாருங்கள். ஓகே, ஸோ பாருங்க அவருடைய லைஃப் ஸ்டைல் என்னாச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. மாறாமல் அவர் வந்துட்டு கடவுளுடைய ஆலயத்தில் ஐடல்ஸு அது எல்லாத்தையும் வச்சுருந்தாருன்னா அவரால் மாற முடிஞ்சிருக்குமா? மாற முடிஞ்சிருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஹேபிட்ஸ் என்ன வந்திருக்கும், வீட்டில் ஒரு சிலையை வச்சுருந்துருப்பார், அந்த சிலை முன்னால் ஆட்டோமேட்டிக்காக நிற்க தான் தோணும்.
ஓகே. ஸோ ஆனால் இப்போ அவர் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூர போட்டார். எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணார்? டிஸ்ட்ராய் பண்ணார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு ரிஃபார்மேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்காது. ஸோ நம்ம மொபைலில் சிலதெல்லாம் தேவையில்லாதது இருக்கா? அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, டிலீட் பண்ண வேண்டியது டிலீட் பண்ணுங்க. நீங்கள் டிலீட் பண்ணாமல் நான் அதை ஓவர் கம் பண்ணுவேன்னுட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. ஓகே. சம்டைம்ஸ் பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், ஆனால் பிள்ளைங்க மாற முடியாது அப்போ. ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தாதான் உங்களால் மாற முடியும் இல்லையா? ஸோ உங்களுடைய சில ரெகுலர் சண்டே ஹேபிட்ஸ் இருக்கா? சண்டேனா நான் இதுதான் பண்ணுவேன், இப்படி தான் இப்போ இருக்குவேன், இதை என்னால் மாற்ற முடியாது, 10 வருஷமாக இது தான் பண்ணிகிட்ருக்கிறேன். மாற்றாட்டி, லைஃப் ஸ்டைல் மாறாட்டி பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. பாவத்திலேருந்து விடுதலை இல்லாட்டி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. ஸோ இன்னைக்குடைய இன்விடேஷன் என்னன்னா ரோமன் 6:7, வெல்கம் யூ ஆல் டு டை. எல்லாருக்கும் எதுக்கு வெல்கம்? மரணத்துக்கு தான் வெல்கம். எந்த மரணத்துக்கு? பழைய வாழ்க்கை. ஸோ அந்த பழைய வாழ்க்கைக்கு மறித்தோன்னா நம்மளுக்கு எங்கே இருக்கு? ஏசு கிறிஸ்துவோட ரிசரக்ஷன். அப்போ நம்மளுக்கு கடவுளை எங்கே இன்வைட் பண்ணுவாங்க? நம்ம இன்னைக்கு இன்விடேஷன் டெத்துக்கு இருந்துச்சுன்னா கடவுளுடைய இன்விடேஷன் எங்கே இருக்கும்? வாப்பா, என்னுடைய பிள்ளை, நீ வா, உனக்காக நான் இன்னைக்கு சாபத் ஸ்கூலில் படித்தோம் இல்லையா, ஜான் 14:1, என உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செஞ்சிருக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு நீ வா நிட்டு கடவுளுடைய இன்விடேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடவுள் நம்மளுடைய ப்ரேயர்ஸ்க்கு he will honor our prayers. ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு பெரிய பவர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிட்டு. ஸோ இதுதான் கடவுளுடைய இன்விடேஷன். ஆனால் நம்மளுடைய இன்விடேஷன் we have to die to our sin நிட்டு தான். ஸோ he that is dead is freed from his sin நிட்டு தான். அந்த ஒரு தாட்டோட தான் let us end this session and let us pray that God will give us the power to live a sinless life. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக நம்ம கடவுளோட நம்ம வந்துட்டு விண்ணப்பம் செய்வோம். ஆமென்.